வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமானால், சனி விலகப் போகிறது. சந்தோஷங்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது. அஷ்டமத்து சனி விலகக்கூடிய நேரம்தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. மார்ச் மாதத்திற்கு பிறகு மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. கடக குருவின் பயிற்சியும் உங்களுக்கு ஒரு விதமான மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்க போகிறது. சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் நல்ல இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ நீங்கள் வணங்குவதன் மூலம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்கப் போகிறது. புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். 6க்கு அதிபதியான குருவும் 12க்கு அதிபதியான புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், அதிர்ஷ்ட தேவதை அடியெடுத்து வைத்து உங்கள் இல்லத்திற்கு வரப்போகிறாள். அஷ்டமத்து சனி விலகிய பிறகு சங்கடங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது. ராகு கேதுக்களின் பெயர்ச்சி தக்க சமயத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் விலக்கி வைக்கப் போகிறது. சர்ப்ப பிரீத்திகளை செய்வதன் மூலம் நலமும் வளமும் உங்கள் வாழ்க்கையில் நாடி வரப்போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டு பிறக்கும் பொழுதே மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்தே நடக்கும். எத்தனை கிரகங்களின் பார்வை இருந்தாலும் குருவின் பார்வைக்கே பலன் அதிகம். இந்த காலத்தில் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குருவை வழிபட்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி அன்று 9ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். இந்த சனி பயிற்சி சிறப்பாக உங்களுக்கு அமைய போகிறது. இதுவரை இருந்த தடைகள் உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும். நிலையான வருமானம் கிடைக்கும் வகையில் ஒரு உத்தியோகம் உங்களுக்கு அமையும். சனியின் பார்வை 3, 6, 11 இந்த 3 இடங்களிலும் பதிகிறது. சகோதர ஒற்றுமை பலப்பட போகிறது. வழக்குகள் சாதகமாக முடிய போகிறது. சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் பலப்பட போகிறது. எதிரிகள் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிறார்கள். கடன் சுமை குறைய ஒரு புது வழி பிறக்கப் போகிறது. சனி பகவானின் அருட்பார்வை மூலம் ஆரோக்கியம் சீராக போகிறது. உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றன. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் லாபஸ்தானம் புனிதமடைய போகிறது. பொருளாதார நிலை உயரப் போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது. அதாவது வீட்டில் உங்களை தவிர வருமானத்தை பெருக்கக்கூடிய இன்னொருவரும் உருவாகப் போகிறார். புத்தாண்டில் மே மாதம் 26ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் குரு அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இந்த இடங்களில் பதிகிறது. உச்சம் பெற்ற குருவின் பார்வை என்பதால் ஒரு அச்சமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறது. நினைத்த காரியங்களை நிறைவும். ஜென்ம குருவாக இருப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றமும், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குருவின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகிறது. சகல யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குவீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் நல்ல முடிவிற்கு வரும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் சப்தமஸ்தானம் புனிதமாகிறது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழிவகை பிறக்கப் போகிறது. அதே நேரத்தில் குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொன் பொருள் சேர்க்கைக்கு குறைவில்லாத ஒரு ஆண்டு என்று சொல்லலாம். நண்பர்களின் ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த புத்தாண்டில் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நடைபெறும். இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சப்தமஸ்தானத்தில் சென்று அமரப்போகிறார். அதே நேரம் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் கலஸ்திரஸ்தானம் வழிபடையும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துவிடும். கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் அது நிறைவேறும். தெய்வ பிரார்த்தனைகள் மூலம் பல நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட நினைப்பீர்கள். நீங்கள் நினைப்பது எல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் ஏற்படுவதற்கான
நேரமும் இதுதான். எதற்கும் மன சஞ்சலம் படாமல் உங்களுக்கு என்ன கடவுள் கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அவர் காட்டிய வழியில் நடப்பது மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு அமையும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.